இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி ஒரு மேரேஜ் ஸ்டைலில் ஸ்பெஷல் பிரியாணியாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டியாக உங்கள் வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், சட்டியை வச்சுருவோம். 400 கிராம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட எந்த பிராண்ட் நெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணால் நான் ஜிஆர்பி எடுத்திருக்கேன். 1 கிலோக்கு 100 கிராம், 2 கிலோக்கு 200 கிராம், 20 கிராம் பட்டை, 4 கிராம் ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு, 2 அனாசிப்பூ, மிளகு சைஸில் 2 ஜாதிக்காய், ஒரு அரைப்பூ ஜாதி பத்திரி. இது எல்லாத்தையுமே நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு சும்மா சம்பிரதாயத்துக்கு மேலே போட்டுக்கிறோம். 300 கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டு. இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கினங்க. கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு பூண்டு. சாரி, 1 கிலோக்கு 100 கிராம், 2 கிலோக்கு 200 கிராம் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிங்க. இது வரையும் வதக்கிட்டு 2 கிலோ மட்டன் இப்போ நல்லா வதக்கிங்க. ஓகே, இப்போ பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிலோவுக்கு 10 கிராம், 2 கிலோக்கு 20 கிராம் சக்தி தனி மிளகாய் தூள் சேர்த்துட்றேன். இதை நல்லா போட்டு கலந்துங்க. கல் உப்பு 90 கிராம். 1 கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 தண்ணி எடுக்கணும். நம்ம 2 எடுத்துருக்கோம், 3 தண்ணி எடுத்துருக்கோம். அரிசி எடை வச்சிங்கன்னா எவ்வளோ தண்ணி வரும்னா 1200 வரும். இதுவே நீங்கள் 1.5னா 1800 வெயிட்டில் வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட 600 கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 கிலோக்கு 600 தக்காளி சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா கிலோக்கு 20 கிராம் மல்லி, 20 கிராம் புதினா. அப்படியே நிதானமான தீயில் வதங்கட்டும். மட்டனை நீங்கள் அடுப்பில் சேர்த்த உடனே அரிசியை ஊற வைக்க கொடுத்துருங்க. 20 கிராம் பட்டை, 2 மிளகு சைஸில் ஜாதிக்காய், பாதி ஜாதி பத்திரி, 4 கிராம் ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு. இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம ஒன்றா ஊற வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ சேர்த்துட்றேன். ஒத்தடுப்பு இருக்கிறனால நான் பச்சை தண்ணியாகவே தரேன். 1க்கு 1.5 தண்ணி அளவு தண்ணியாக சேர்த்துடலாம். சுற்றி ஆவி வரணுங்க. ஆவி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். ஆவி வந்த பின்னாடி ஃபுல் சிம்மில் 45 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாங்க, அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். 45 நிமிஷம் டைம் வச்சுருக்கோம். பாருங்கள், 45 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. கறி வெந்துருச்சு. தோசைக்கல்லை வச்சுட்டோம். தோசைக்கல் சூடாகி இந்த மசாலா சூடாகணும். மசாலாவும் சூடாகிடுச்சு. வெந்த கறியை தண்ணியில் போட்டு பார்த்துக்கோம். அங்கிறத பார்ப்போம். இந்த பாருங்க பஞ்சு மாதிரி வந்துருச்சு. 200 கிராம் தயிர், லெமன் ஜூஸ், நல்ல பெரிய சைஸ் பழம் 2 கலந்து விட்ருங்க. 60 கிராம் முந்திரி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்குது. சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவும் தண்ணி ஈவனாக வர ஆரம்பிச்சிடும். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை பதம் வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே தம் போட்டு விட்டுடலாம். மூடியை போட்டு சுற்றி ஆவி வந்தோடனே ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. மேலே எரியிற கொட்டாங்குச்சி போட்டு விட்டு 20 நிமிஷம் செட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு அணைச்ச உடனே திறக்கக்கூடாது. 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 10 நிமிஷமாக ஆகிடுச்சு. பிரியாணி நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா கம கமன்னு வந்துட்டுருக்கு வாசம். பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பிரியாணி. மேரேஜ் ஸ்டைல் மட்டன் பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி இருந்துச்சு. ஓகே, டேஸ்டிங் பார்த்துருவோம். ஒரு பக்காவான மட்டன் பிரியாணிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.